அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று 11வது பாடத்தினுடைய 12வது பயிற்சியிலிருந்து பார்க்கலாம். இக்ராஇல் மிசாலைனி ثم اكتب مصادر الأفعال الآتية على غرارها. மிசாலுன் மிசாலானி இரண்டு உதாரணங்கள். ஃபத்ஹாவுடைய மன்சூபான் நிலையில மிசாலானி என்பது மிசாலைனி என்று வரும். இரண்டு உதாரணங்களை நீ படி. கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு உதாரணங்களை நீ படி. சும்ம பிறகு உக்துபில் மசாதிரல் அஃஆலி அஃஆலில் ஆத்தியதி, பிறகு பின்வரக்கூடிய ஃபேல்களினுடைய மஸ்தரை, மஸ்தர் என்றால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மஸ்தர் என்றால் ரூட் வேர்ட், மூல வார்த்தை. இந்த ஃபேல்களினுடைய மஸ்தரை, மாதியான ஃபேல், முதாரியான ஃபேல்லாம் இந்த மஸ்தரில் இருந்து தான் தோன்றும். ஆகையால் தான் இதை மஸ்தர் என்று சொல்லப்படுகின்றது. பின்வரக்கூடிய ஃபேல்களினுடைய மஸ்தரை நீ எழுது. அலா கிராரிஹா, ஆன் த சேம் பேட்டர்ன், அதே போன்று இருக்கு, அதே வடிவத்தில். உதாரணத்தை பார்க்கலாம். இக்ராயில் மிசாலைனி, read the two example, then write the masdars of the following file in the same pattern. al madi mudari, madi கடந்த கால வினைச்சொல், past tense. mudari aina, mudari present tense or future tense, நிகழ்காலம் அல்லது வருங்காலம். அதனுடைய மஸ்தர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவனிங்க. முதல் ரெண்டு உதாரணத்தை படிச்சிருவோம். அதற்கு அடுத்து நீங்க ஃபில் பண்ண வேண்டியதுதான். தஹல மாதி, யதுஹுலு என்பது முதாரியனுடைய சீகா. இதனுடைய மஸ்தர் எப்படி வரும் அப்படின்னா துஹூல், ஃபுஊல்ங்கிற வசன்ல. மஸ்தர் ஃபேல்கனுடைய மஸ்தர், அதுக்கு பல வசன்கள் இருக்கின்றது, பல சீகாக்கள் இருக்கின்றது. அதுல ஒரு சீகா தான் ஃபுஊல் என்ற சீகா. ஃபு ஃபவ் ஐன் லாம், ஃபுஊலுன், ஃபவ் ஃபுஊலுன், துஹூலுன், குரூஜுன். ஆக இந்த பயிற்சியில பார்க்கக்கூடிய அனைத்து ஃபேல்களினுடைய மஸ்தரும் ஃபுஊல் என்ற வசனில் தான், சீகாவில் தான் அமைக்கப்படும். எப்படி தெரியும்? பயிற்சி செய்யணும். வெர்பை பொறுத்தளவில், அரபிக்ல ஃபேலை பொறுத்தளவில் நீங்க ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா பயிற்சி தான் மிக மிக அவசியம். ஃபேல்களை எழுதி பாருங்கள். மாதியான சீகாவில் எப்படி எழுதுறது, முதாரியான சீகாவில் எப்படி எழுதுறது, இதனுடைய மஸ்தர் என்ன வரும், எழுதி எழுதி பயிற்சி செய்து பார்த்தால்தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அதுல கிடைக்கும். தஹல யதுஹுலு, அதனுடைய மஸ்தர் எப்படி வரும்? துஹூல், ஃபுஊல் என்ற வசன்ல வரும். ஹரஜ யஹ்ருஜு, தஹலனா நுழைந்தான், நுழைவான். ஹரஜ வெளியேறினான், வெளியேறுவான். என்டர்ட், he will enter. left, exit, he will exit. இதனுடைய மஸ்தர் எப்படி வரும்? ஹுரூஜ். ஹுரூஜ்ல இருந்து தான் ஹரஜ யஹ்ருஜு எல்லாம் வந்தது. இந்த ஹுரூஜ் தான் மூல வார்த்தை, ரூட் வேர்டு. இது மஸ்தர் எப்போதுமே நவுனாகத்தான் கன்சிடர் படும். இது வேர்பு. ஆனா மஸ்தர் என்பது நவுன், இஸ்ம். ஜலச யஜ்லிசு, ஜலச உட்கார்ந்தான், சாட். யஜ்லிசு he will sit. அப்ப இதுல எப்படி வரும் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுஊல் என்ற வசனம் எடுங்க. ஜுலூஸ், ஜுலூஸ். இதனுடைய மஸ்தர் எப்படி வரும்? ஜுலூஸ், ஜுலூஸ். நஸல யன்சிலு, இறங்கினான், இறங்குகிறான் அல்லது இறங்குவான். டிசென்ட், he will descend. அப்ப
அப்ப நஸல யன்சிலு இதனுடைய மஸ்தர் எப்படி வரும்? ஃபுஊல்ங்கிற வசன்ல வரக்கூடிய மஸ்தரினுடைய உதாரணங்களை தான் நாம இந்த பயிற்சியில பார்க்கிறோம். அதனால நுசூல், ஃபுஊல்ங்கிற வசன்ல நுசூல் என்று வரும். இதே போன்று மற்ற மஸ்தர்களை நீங்க எழுதி பாருங்க. ரகிப யர்கபு, ரகிபனா பிரயாணம் செய்தான். சஜத சஜிதா செய்தான். ரகஅ ருக்கு செய்தான். ஸஇத ஏறினான். நஸலன இறங்கினான். ஸஇத என்றால் ஏறினான். டிசென்ட் அசென்ட். 13வது பயிற்சி 13. இக்ரஇல் ஜுமலல் ஆத்தியத, பின்வரக்கூடிய ஜும்லாவை நீ படி. வஅய்யின் நீ குறிப்பாக்கு. அல் மஸ்வாதிரல் மஸ்தர்னுடைய பன்மைதான் மஸ்வாதிர். ஜம்மு வந்து மஸ்தர்னுடைய ஜம்மு மஸ்வாதிர். வஅய்யினில் மஸ்வாதிரல் வாரிதத ஃபிஹா, அதிலே வந்திருக்கக்கூடிய மஸ்தர்களை நீ குறிப்பாக்கு. அப்படின்னா அடிக்கோடிட்டு அப்படி காமிக்கணும். இதுல சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி அண்டர்லைன் பண்ணி அதை காமிக்கணும். Read the following sentences and mention the masdars which came in it. இப்ப இந்த ஜும்லாவை படிப்போம். லிஹாதிஹில் ஹாஃபிலதி பாபானி, இந்த பேருந்திற்கு, லி ஹாதிஹி, லி க்கு, ஹாதிஹில் ஹாஃபிலதி இந்த பேருந்துக்கு, பாபானி பாபுன் பாபானி இரண்டு கதவுகள் இருக்கின்றன. To this bus there are two doors. ஹாதா லித்துஹூலி, இந்த இது அப்படின்னா இந்த கதவு, இது லித்துஹூலி நுழைவதற்கு. இந்த மஸ்தருக்கெல்லாம் எப்படி அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா, நுழைவது, வெளியேறுவது, உட்காருதல், உட்காருவது, இறங்குவது அல்லது இறங்குதல், பிரயாணம் செய்தல், சஜிதா செய்தல், ருக்கு செய்தல், ஏறுதல், அது அப்படியே அர்த்தம் வைக்கணும். சிட்டிங், டிசெண்டிங், அசெண்டிங், இது போன்று நீங்க மீனிங் வைக்கணும். லித்துஹூலி, this is for entering. வதாக லில் ஹுரூஜி, மேலும் அது வெளியேறுவதற்கு. and that is for exit, and that is for exit. இப்ப இதுல வந்து துஹூல் ஹுரூஜ் ரெண்டு மஸ்தர். ஹரஜ என்பது இதுல இருந்து வந்ததுதான் ஹரஜ. ஹரஜல இருந்து ஹுரூஜ் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஹுரூஜ்ல இருந்து தான் ஹரஜ வந்துச்சு. அதனாலதான் மஸ்தர்னு பேரு இதுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் தாய், இதுதான் மதர் ஆஃப் த வேர்ப். ஸோ வேர்பு வந்து இதனுடைய சில்ட்ரன்ஸ் தான். அது அண்டர்லைன் பண்ணிடணும். மாத்த ரஜுலு, மாத்த மவுத்து சொல்லுவோம்ல, மவுத்து என்பது, மாத்த என்பது ஃபேல் மாதி, மாதியான ஃபேல். மாத்த என்ற மவுத்தானான், இறந்தான், மரணித்தான், டைடு. மாத்த மவுத், மாத்தவனுடைய மஸ்தர் தான் மவுத், இறத்தல், மரணித்தல். மாத்த ரஜுலு, மாத்த என்பது மாதியான ஃபேல, ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட மாதியான ஃபேல். மாத்த ரஜுலு மனிதன் இறந்தான். பஅத ருஜூஇஹி மினல் ஹஜ்ஜி, அவன் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வந்ததற்கு. ருஜூ ரஜஅன திரும்பினான் தானே, திரும்புதல், திரும்பி வருதல். திரும்பி வந்ததற்கு பிறகு அந்த மனிதன் மௌத்தானான். This man is died after returning from Hajj. After returning from Hajj. ருஜூ என்பது மஸ்தர், ரஜஅ என்பது இந்த ருஜூ என்ற மஸ்தர்ல இருந்து தான் வந்துச்சு. அண்டர்லைன் பண்ணணும். யதுஹுலு துல்லாபு அல் ஃபஸ்ல கப்ல துஹூலில் முதர்ரிசி. யதுஹுலு துல்லாபு மாணவர்கள் நுழைவார்கள். அல் ஃபஸ்ல வகுப்பறையில் நுழைவார்கள். கப்ல துஹூலில் மஸ்தரி முதர்ரிசி ஆசிரியர் நுழைவதற்கு முன்பாக வகுப்பறையில் மாணவர்கள் நுழைவார்கள்.
பிஹம்சி தகாயிக்கின். எத்தனை நிமிஷத்துக்கு முன்பாக? 5 நிமிடத்திற்கு முன்பாக. ஆசிரியர் நுழைவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக மாணவர்கள் வகுப்பறையிலே நுழைவார்கள். Students will enter into the classroom before entering the teacher. 5 minutes before the teacher entering. இதுல எது மஸ்தர்? துஹுல். தஹல என்பது இந்த இதுல இருந்து வந்ததுதான். தஹல யதுஹுலு. இதனுடைய மஸ்தர் என்ன அப்படின்னா துஹுல். வயஹ்ருஜூன பஅத ஹுரூஜிஹி. மேலும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர் வருவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி மாணவர்கள் நுழைவார்கள். அவர் சென்றதற்கு பிறகு, அவர் வெளியேறியதற்கு பிறகு இவர்கள் வெளியேறுவார்கள், மாணவர்கள் வெளியேறுவார்கள். They will exit after the teacher exits. ஹுரூஜ் என்பதும் துஹுல் ரெண்டுமே மஸ்தர். ஹரஜ என்பது ஹுரூஜ்ல இருந்து வந்தது. ஹரஜ யஹ்ருஜு, யஹ்ருஜூன யஃஅலூன என்ற சிகால வந்திருக்கின்றது. மாணவர்கள் வெளியேறுவார்கள். பாத ஹுரூஜிஹி, அந்த ஆசிரியர் வெளியேறியதற்கு பிறகு மாணவர்கள் வெளியேறுவார்கள். The students will exit after the teacher exits. 4வது, கால லனத் தபீபு, மருத்துவர் எங்களிடத்தில் சொன்னார். கால ஃபஅல் மாதி, சொன்னார். The doctor said to us, அல் ஜுலூசு ஹுனா, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா டாட். அல் ஜுலூசு ஹுனா, இங்கே உட்காருவது. ஜலச யஜ்லிசு ஜுலூஸ். ஜலச மாதியான ஃபஅல், யஜ்லிசு முதாரி, ஜுலூஸ் என்பது மஸ்தர். அல் ஜுலூசு ஹுனா, இங்கே உட்காருவது. மஅல் மரீதி, நோயாளியுடன். மரீத் நோயாளி, சிக் பீப்புள். மம்னூஉன், மனஅ என்றால் தடுக்கப்பட்டது. மனஅ. மம்னூஉன் என்பது தடுக்கப்பட்டது. மனஅனா தடுத்தான், மாதியான ஃபஅல். அல் ஜுலூசு ஹுனா மஅல் மரீதி மம்னூஉன். Sitting with sick people here is prohibited. இந்த ஜும்லால ஜுலூஸ் என்பது மஸ்தர். இது மஸ்தர். ஜுலூஸ் என்பது மஸ்தர். அஸ்ஸுஊது அலல் ஜபலி ஸஅபுன். ஜபல் மலை, மலைக்குன்று. மலையின் மீது ஏறுவது. ஸஅபுன் கடினமானது. ஸஅத ஏறினான். அதிலிருந்து அதனுடைய மஸ்தர் தான் வந்து ஸுஊத். மலையின் மீது ஏறுவது கடினம். வன் நுசூலு மின்ஹு சஹலுன், அதிலிருந்து இறங்குவது எளிது. ஏறுவது கடினம், இறங்குவது எளிது. இப்போ ஏறுதல் இறங்குதல் என்பது மஸ்தர், ரூட் வேர்டு. சஅத நஸல என்பது இந்த சுஊத் நுசூல் என்ற மஸ்தரிலிருந்து உருவான வினைச்சொற்கள். Ascending on the mountain is hard and descending from it is easy. உஹிப்பு ருகூபல் ஹைலி. ஹைல் என்றால் குதிரை. நம்ம ஏற்கனவே ஹிசான்னு படிச்சிருக்கிறோம். ஹிசான், ஹிசானுன் புக் 1ல படிச்சிருப்போம். இன்னொன்னு இருக்கு ஃபரசுன். ஃபரசுன், ஹைலுன் எல்லாமே குதிரையை தான் குறிக்கும். அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்ப பார்க்க தேவையில்லை. ஹைலுன், ஃபரசுன், ஹிசானுன் இந்த 3 வார்த்தையுமே வந்துச்சுன்னா குதிரை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உஹிப்பு ருகூபல் ஹைலி, குதிரையின் மீது சவாரி செய்வதை, பிரயாணிப்பதை நான் விரும்புகிறேன். I like or I love riding on the horse. Horse riding. Horse riding. ரகிப அப்படின்னா பிரயாணம் செய்தான். ரோடு.
ருகூப் என்றால் ரைடிங், சவாரி செய்தல், பிரயாணித்தல். குதிரைக்கு வந்து சவாரி செய்தல். உஹிப்பு ருகூபல் ஹைலி, குதிரை சவாரியை நான் விரும்புகிறேன். ஐ லைக் ஹார்ஸ் ரைடிங். அடுத்து قال حامد لابنه ياسر. ஹாமித் சொன்னார் லி இப்னிஹி தன்னுடைய மகனிற்கு. யாரு? யாசிர். தன்னுடைய மகன் யாசிருக்கு ஹாமித் சொன்னார். ஹாமித் said to his son யாசிர், என்ன சொன்னாரு? சஅذهب إلى السوق بعد رجوعك من المدرسة. பள்ளிக்கூடத்திலிருந்து உன்னுடைய திரும்புதல் ஆனதற்கு பிறகு. ருஜு என்றால் திரும்பியதற்கு பிறகு. உன்னுடைய திரும்புதல் அப்படின்னா நீ திரும்பியதற்கு பிறகு, உன்னுடைய மீளுதல் ஏற்பட்டதற்கு பிறகு கடைவீதிக்கு நான் செல்வேன். ச என்பது ஹர்ஃபுல் இஸ்திக்பால், நம்ம படிச்சிருக்கிறோம். ச வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஅல் வந்து முஸ்தக்பிலை குறிக்கின்றது. முஸ்தக்பில் என்றால் வருங்காலம். ஹர்ஃபுல் இஸ்திக்பால். ச ஹர்ஃபுல் இஸ்திக்பால். இப்ப நீ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. I will go to market after you are returning from the school. இப்ப இந்த இடத்துல ருஜு என்பது மஸ்தர். 14 முல்லில் அம்சிலத்த, இந்த உதாரணத்தை நீ சிந்தி. மைண்ட் த எக்ஸாம்பிள். சும்ம பிறகு, அஜிப் அனில் அசிலத்தில் முஸ்தஅமிலன் அம்மா. அம்மா என்ற வார்த்தையை உபயோகித்து பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலடி. உதாரணத்தை படிச்சுட்டு அம்மா என்ற வார்த்தையை உபயோகித்து கேள்விகளுக்கு பதிலடி. ஐன தஸ்குனூன, நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? சக்கன எஸ்குனு, தஸ்குனு, தஸ்குனு, தஸ்குனானி, தஸ்குனூன. அப்ப அதற்கு பதில் என்ன இருக்குது பாருங்க. உதாரணத்துல இஹ்வதி என்னுடைய சகோதரர்கள், யஸ்குனூன அவர்கள் தங்கியிருக்கிறார்கள், ஃபி மஹாஜிஇல் ஜாமியதி பல்கலைக்கழகத்தின் தங்கும் விடுதியில். மஹாஜி ஹாஸ்டல், தங்கும் விடுதி. தங்கும் விடுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்னுடைய சகோதரர்கள். மை பிரதர்ஸ் ஸ்டேயிங் இன் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல். அம்மா, அம்மா என்பதுக்கு ஆங்கிலத்துல ஈஸியா சொல்லலாம் as for. as for தமிழ்ல சொல்லணும்னா என்ன பத்தி. உதாரணம், அண்ணன் தம்பி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அண்ணன் சென்னையில இருக்கிறாப்ல, தம்பியை பத்தி தம்பி மதுரையில இருக்கிறாப்ல, திருச்சியில இருக்கிறாப்ல. அப்போ இவரை பற்றி சொல்லணும், அவரை பத்தி சொல்லணும். இது எப்படி, இந்த அம்மா எப்போ உபயோகிக்கப்படும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை பற்றியோ அல்லது பொருட்களை பற்றியோ செய்தி சொல்லும் பொழுது இந்த அம்மாவை உபயோகிப்பாங்க. as for அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தமிழ்ல அதை பற்றி. ஆனா பெரும்பாலும் தூய தமிழ்ல தான் தம்பியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் திருச்சியில் இருக்கிறார், அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் சென்னையில், அப்படி தூய தமிழ்ல தான் சொல்லுவாங்க. அப்ப அண்ணன் தம்பியில சென்னையில இருக்கிறான், தம்பி திருச்சியில இருக்கிறான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க, இந்த அம்மாவுக்கு தமிழ் அர்த்தம் புழக்கத்துல வைக்க மாட்டாங்க. அம்மா அன, நான், என்னை பற்றி. as for me فأسكن مع قريب لي, என்னுக்குரிய உறவினர்களுடன் நான் தங்கியிருக்கிறேன். கரீபின் லீ அப்படின்னா எங்களில் ஒருவர், ஒன் ஆஃப் அவர் ரிலேஷன். கரீபின் லீ எனக்குரிய உறவினர் அப்படின்னா உறவினர்களில் ஒருவர், என்னுடைய உறவினர்களில் ஒருவருடன் நான் தங்கியிருக்கிறேன். இஹ்வதி, இப்ப இங்க யாரை பத்தி கேட்கிறாங்க? அண்ணன் தம்பி எல்லார பத்தி கேட்கிறாங்க. அப்போ ஆன்சர் எப்படி வருது? என்னுடைய சகோதரர்கள் யஸ்குனூன ஃபில் மஹாஜில் ஜாமியத்தி, என்னுடைய சகோதரர்கள்
தங்கி இருக்கிறாங்க. அம்மா அன என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபஅஸ்குனு மஅ கரீபின் லி, என்னுடைய உறவினர்களில் ஒருவருடைய வீட்டில் நான் தங்கி இருக்கிறேன். As for me, I am staying with one of my relative. கரீப்னா நியர் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இந்த இடத்துல ரிலேட்டிவ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். பா அத்தஅரிஃபுல் இன்கிலிஸியத வல் ஃப்ரன்சியத ஜய்யிதன் யா ஹமீது, ஆங்கிலத்தையும் பிரெஞ்சு மொழியையும் நன்றாக, ஜய்யிதன்னா நன்றாக நீ அறிவாயா. அரஃப யஅரிஃபு, அரஃப அறிந்தான், யஅரிஃபுல இருந்து வந்து தஅரிஃபு அறிவாயா. யா ஹமீது, ஹாமிதே இங்கிலீஷ் ஆங்கில மொழியையும் பிரெஞ்சு மொழியையும் நன்றாக அறிவாயா. Do you know the English and French well, ஓ ஹாமித்? இப்ப இங்க எத்தனை விஷயத்தை பத்தி கேட்கறாங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தை பத்தி கேட்கறாங்க. ஆங்கிலமும் தெரியுமா இங்கிலீஷும் தெரியுமா கேட்க. அப்போ ஆங்கிலம் நல்லா தெரியும், பிரெஞ்சு கொஞ்சம் இது தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. As for English, so and so answer. As for French, so and so answer. So இந்த as for அப்படின்னு சொல்லும்போது தான் அம்மா உபயோகப்படுத்தும். அம்மல் இன்கிலிஸியத்து, ஆங்கிலத்தை பற்றி ஃபஅரிஃபுஹா ஜய்யிதன், அந்த ஆங்கிலத்தை நான் நன்றாக அறிவேன். அரிஃபு நான் அறிவேன், ஜய்யிதன் நன்றாக அறிவேன். As for English, I know it good, I know well. வ அம்மல் ஃப்ரன்சியத்து, பிரெஞ்சில் மொழியை பற்றி ஃபதரஸ்துஹா கப்ல சனவாத்தின், சனத்தினுடைய பன்மை சனவாத் வருடங்கள், சில வருடங்களுக்கு முன்பாக அதனை நான் படித்தேன். தரஸ்துஹா, தரச எதுருசு, தரச மாதியான ஃபேல சர்ஃப் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தரச தரசா தரசு, தரச தரசதா தரஸ்ன, தரஸ்த தரஸ்துமா, தரஸ்தும் தரஸ்தி தரஸ்துமா, தரஸ்துன்ன தரஸ்து, முத்தகல்லிம் முஃப்ரத். தரஸ்துஹா, அதனை நான் படித்தேன் சில வருடங்களுக்கு முன்பதாக. வலாக்கின்னி, எனினும் நான், நசீதுஹா அல் ஆன், இப்போது தற்போது அதனை மறந்து விட்டேன். நசிய, நசிய அப்படின்னா மறந்து விட்டான். நசீது நான் மறந்து விட்டேன். நசிய, நசிய என்றால் மறந்து விட்டான். நசீது நான் மறந்து விட்டேன். As for English, I know it very well, and as for French, I learned it few years before, but I forgot it now. I forgot it now, past tense. Bikam hadal kitabu wa hadihil majallatu, இந்த புத்தகம் எவ்வளவு, மேலும் இந்த பத்திரிகை எவ்வளவு, ரெண்டு விஷயம் கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு சொல்லணும். இதே மாதிரி சமயத்துல தான் அம்மா உபயோகப்படும். How much is this book and this magazine? அம்மல் கிதாபு, as for the book, ஃபஹுவ பி அஷரதி ரியாலாத்தின், அது 10 ரியால்கள். ஃபஹுவ அது 10 ரியால்கள். As for this book, it is a 10 ரியால். புக்கு 10 ரியால் அப்படின்னு பொதுவா தமிழ்ல சொல்லுது. தூய தமிழ்ல சொல்லணும், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா புக்கை பற்றி அது 10 ரியால், பத்திரிகையை பற்றி அது 3 ரியால். அம்மல் மஜல்லத்து ஃபஹிய பி சலாசதி ரியாலாத்தின். As for the book, it is 10 riyal. As for the magazine, it is 3 riyal. Ainal mustashfa wa ainal maktabul barid, ஆஸ்பத்திரி எங்கே இருக்கிறது, மேலும் தபால் நிலையம் எங்கே இருக்கிறது?
Where is the hospital and where is the post office? Barid என்றால் post அல்லது மெயிலுக்கும் சொல்லுவாங்க, தபால் அந்த இதுக்கு. இமெயிலுக்கு கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இமெயில். இமெயில்னா என்னது? இமெயில் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில், அப்படிதானே? அத அப்படியே அரபியில சொல்லணும் அப்படின்னா அல் பரீதுல் எலக்ட்ரானியு. அல் பரீதுல் எலக்ட்ரானியு, எலக்ட்ரானிக் மெயில். பரீத் என்றால் மெயில், தபால். அல் பரீதுல் எலக்ட்ரானிக். எலக்ட்ரானிக் அப்படி எழுதிட வேண்டியதான். இ என்பது எலக்ட்ரானிக். ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா இ லக் டி வராது, த வரும். எலக் து ரா நியு. இ லக் காஃப் வரும். இலக் து ரா நியு. அல் பரீதுல் எலக்ட்ரானியு அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில், எலக்ட்ரானிக் தபால். Where is the hospital and where is the post office? மக்தப் என்றால் ஆபீஸுக்கும் சொல்லலாம், மேஜைக்கும் சொல்லலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆன்சரு? இந்த ஒண்ணுக்கு நான் சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இதை ஃபில் பண்ணிக்கணும். அம்மல் முஸ்தஷ்ஃபா, as for the hospital, அமாமதாக்கல் மஸ்ஜிதி, அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் இருக்கிறது. ஆஸ்பத்திரி அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் இருக்கிறது. as for the hospital, it is in front of that masjid. வ அம்மா மக்தபுல் பரீதி, தபால் நிலையத்தை பற்றி, தபால் நிலையம் கரீபும் மின சூக்லி, கடைவீதிக்கு அருகில் இருக்கின்றது. as for the post office, it is nearer to the market. في أي كلية يدرس حامد وعثمان? ஹாமிதும் உஸ்மானும் எந்த துறையில் படிக்கிறார்கள்? في أي, எந்த துறையிலே படிக்கிறார்கள்? In which faculty Hamid and Usman are studying? இப்போ நீங்க எப்படி பண்ணும்? ஹாமிது வந்து ஃபி குல்லியத்தி திஜாரதி, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, காமர்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் காமர்ஸ்ல படிக்கிறாரு. உஸ்மான் எதுல படிக்கிறாரு? ஃபி குல்லியத்தி திப்பி, மெடிசின் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்ல படிக்கிறாரு, மருத்துவ துறையில் படிக்கிறார். இவர் பொருளியல் துறையில் படிக்கிறார். இது அரபிக்ல நீங்க எழுதிருங்க. ஐன தஹப அபூக வ அஹூக, உன்னுடைய தந்தையும் உன்னுடைய சகோதரனும் எங்கே சென்றார்கள்? நீங்க சொல்லணும் இலல் முஸ்தஷ்ஃபா, என்னுடைய தந்தை ஆஸ்பத்திரிக்கு போற. முஸ்தௌசஃப்னா கிளினிக். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பெட், அங்க அட்மிட் பண்றதுக்குலாம் வசதி இருக்கும். முஸ்தௌசஃப் அப்படின்னா போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஊசி போடணும்னா போட்டுட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அங்க அட்மிட்லாம் பண்ண மாட்டாங்க. சிறிய ஆஸ்பத்திரி. தந்தை எங்க போயிருக்கிறாரு? முஸ்தௌசிஃப் கிளினிக்கு போயிருக்கிறாரு. சகோதரன் இலா ஸ்வைதலியதி. ஸ்வைதலியதி அப்படின்னா மருந்தகம், பார்மசி. மெடிக்கல் ஸ்டோர் இருக்குல்ல, மெடிக்கல் ஸ்டோருக்கு அரபிக்ல சொல்லணும்னா ஸ்வைதலியதி. ஹஜ் உம்ரா போயிருந்தீங்கன்னா அதை சுத்தி நிறைய ஸ்வைதலியான்னு போட்டிருப்பாங்க. மருந்தகம், பார்மசி. என்னுடைய தந்தை கிளினிக்கு போயிருக்கிறாரு, என்னுடைய சகோதரர் பார்மசிக்கு போயிருக்கிறாரு. மை ஃபாதர் went to clinic and my brother went to, as for my brother he went to pharmacy. இதை எப்படி போடணும்? அம்மாவை உபயோகித்து பதில் அளியுங்கள். அடுத்து தஅம்முலில் அம்சிலத்தில் ஆத்தியத்தை, பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். இதுல ஜாஅ அஹி மின் மக்கத்த, என்னுடைய சகோதரன் மக்காவிலிருந்து வந்தான். மை பிரதர் கேம் ஃப்ரம் மக்கா.
ஜா அஹுன்லி, இந்த உதாரணத்துல இந்த பயிற்சியில என்ன செய்யறாங்கன்னா அஹீக்கும் அஹுன்லிக்கும் என்ன உதாரணம், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மல் ஃபர்கு பைன அஹி வ அஹுன்லி. அஹி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அஹி அண்ட் அஹுன்லி? ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது, ஆனா அர்த்தம் வேற. அஹி அப்படின்னா என்னுடைய சகோதரன், அஹுன்லினா என்னுடைய சகோதரர்களில் ஒருவர், அப்படி அர்த்தம் வரும். ஒன் ஆஃப் மை பிரதர், இது மை பிரதர்னு அர்த்தம் வரும். டிபிக்கலா வேர்ட் பை வேர்ட் அர்த்தம்னா எனக்குரிய சகோதரர், அப்படின்னா எனக்கு பல சகோதரர் இருக்கிறாங்க, அதுல ஒரு சகோதரர். அஹி அப்படின்னா மை பிரதர், அவ்வளவுதான், என்னுடைய சகோதரர். அதனாலதான் கரீபுன் லீ அப்படின்னு வரும்போது என்னுடைய உறவினர்களில் ஒருவருடைய வீட்டில் அப்படின்னு தான் அர்த்தம் வைக்கணும். இந்த இருக்குல்ல, ஃபஅஸ்குனுமா கரீபின் லீ, கரீபி அப்படின்னா என்னுடைய உறவினர்கள் வீட்டில் சொன்னோம். கரீபின் லீ அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய உறவினர்களில் ஒருவருடைய வீட்டில். இதுதான் இந்த யா வருவதற்கும் லீ இணைந்து வருவதற்கும் உள்ள வித்தியாசம். நீங்க பார்க்கும்போது அவ்வளவு பெருசா தெரியாது, நான் அர்த்தத்தை அப்படியே மாத்தும். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரர்களில் ஒருவன். ஜா அஹுன் லீ மின் மக்கத்த, மக்காவிலிருந்து என்னுடைய சகோதரில் ஒருவர் வந்தார். One of my brother came from Makkah. ஜா அஹது இஹ்வதி. இந்த அஹுன்லி என்பது எப்படி அர்த்தம் கொடுக்கும்? அஹது இஹ்வதி, என்னுடைய சகோதரர்களில் ஒருவர். அஹதுன்னா ஒருவர். அல்லாஹு அஹத், ஒருவன், அல்லாஹ் ஒருவன். ஜா வந்தான். அஹது குல் ஹுவல்லாஹு அஹத். குல் சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத். ஹுவ, குல் என்பது அம்ரு ஃபஅல். குல் காலல இருந்து வந்ததுதான், காலல இருந்து வந்தது குல். ஹுவ அவன், ஹிய ஹுவ தமீர் இருக்குல்ல, குல் ஹுவ அவன், அல்லாஹ் அல்லாஹ், அஹத் அஹதுன் ஒருவன். குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஓ ப்ராஃபட், யூ சே he is the Allah, he is one. அவன் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அஹத் என்றால் ஒன்று. என்னுடைய சகோதரர்களில் ஒருவன். ஜா அஹது இஹ்வதி, என்னுடைய சகோதரர்களில் ஒருவன் வந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை அஹுன்லி என்பது கொடுக்கும். ذهبت لزيارة صديقي, என்னுடைய நண்பன், சதீக் அப்படின்னா நண்பன், நண்பனை பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக நான் சென்றேன். I went to meet my friend. ذهبت لزيارة صديق لي. இங்க صديقிக்கும் صديقின் லீக்கும் என்ன வித்தியாசம்? என்னுடைய நண்பன், என்னுடைய நண்பர்களில் ஒருவன், என்னுடைய நண்பர்களில் ஒருவனை சந்திப்பதற்காக நான் சென்றேன். I went to meet one of my friend, one of my friend. This is my friend. சதீகுன் லீ என்பது one of my friend. லி ஜியாரதி அஹதி அஸ்திகாஇ, என்னுடைய நண்பர்களில் ஒருவர், one of my friends. அஸ்குனு மஅ கரீபி, இந்த இடத்துல கரீப்னா பக்கத்துல அப்படின்னு சொல்லிக்க கூடாது, ரிலேட்டிவ், உறவினர்கள். என்னுடைய உறவினர்களுடன் நான் தங்கி இருக்கிறேன். I live with my relative. அஸ்குனு மா கரீபின் லீ, கரீபிக்கும் கரீபுன் லீக்கு என்ன அர்த்தம்? மை ரிலேட்டிவ், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்களில் ஒருவர், ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ். அஸ்குனு மா கரீபின் லீ, ஐ ஸ்டே வித் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ். இதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும்? மா அஹதி அக்ரிபாஇ, என்னுடைய உறவினர்களில் ஒருவர் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கரீபின் லீ அப்படிங்கிறது கொடுக்கும். ஆக இந்த பாடத்துல வரும் பொழுது கரீபின் லீ தான் வரும், என்னுடைய உறவினர்கள் வைக்கக்கூடாது. என்ன எப்படி அர்த்தம் வைக்கணும்? என்னுடைய உறவினர்களில் ஒருவருடைய வீட்டில், ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். தரச எதிர்சு, தரசன படித்தான். நீங்க வெர்பு, நீங்க எந்த வெர்பை படிச்சாலும் மாதி என்ன முதாரி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இஸ்மு படிக்கும்போது முஃப்ரத் என்ன ஜம்மு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரபியை பொறுத்தவரையில புதுசா ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது வெர்பா அல்லது இஸ்மான் பாருங்க. கலிமா 3 டைப்பா தான் இருக்கும். வார்த்தை என்பது அரபியில எத்தனை டைப் இருக்குது? 3 விதமான கலிமாக்கள் தான் இருக்கின்றது. கலிமா என்றால் வார்த்தை. என்னென்ன கலிமா? ஒன்னு இஸ்மு, நவுன்.
ரெண்டாவது verb, மூன்றாவது ஹர்ஃப். இஸ்மு நவுன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ளூரல்ங்கிறதையும் சேர்த்து படிச்சிருங்க. வெர்பு வந்துச்சு அப்படின்னா அந்த வெர்புக்கு முதாரி என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சிருங்க. மஸ்தரும் தெரிஞ்சு வைத்துக் கொள்வது நல்லது. தரச எதுருசு, தரச படித்தான், he studied. எதுருசு முதாரி. சகன stayed, தங்கினான், எஸ்குனு முதாரி. ஷக்கர thanked, நன்றி சொன்னான், யஷ்குரு முதாரி. நசல இறங்கினான், descended. யன்சிலு முதாரி. பஹச தேடினான், searched. யபஹசு முதாரி. சஇத ஏறினான், ascended. யஸ்அது முதாரி. அரஃப அறிந்து கொண்டான், நீஃப். யஅரிஃபு he will know. மாத்த மௌத்தானான், மரணித்தான், he died. மௌத் மாத்த. யமூத்து மாத்த யமூத்து முதாரி எப்படி வரும்? மாத்த யமூத்து. நசீத்து நான் மறந்தேன், அதனுடைய மாது எப்படி இருக்கும்? நசிய அப்படின்னு இருக்கும். நசிய இப்படி வரும். நசிய அப்படின்னா நான், அவன் மறந்தான். நசீத்து நான் மறந்தேன். I forgot. இஸ்மு பாருங்க, இஸ்மு வந்துச்சுன்னா ஜம்மு சேர்த்து படிச்சிடணும். கரீபுன் உறவினர், ஜம்மு அக்ரிபாஉ, அக்ரிபாஉ. உன்வானுன் அட்ரஸ், தலைப்புக்கும் உன்வான் சொல்லுவாங்க. மா உன்வானு ஹாதல் கிதாபி, இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன, முகவரி என்னன்னு வைக்கக்கூடாது இந்த இடத்துல. உன்வான் அப்படின்னா முகவரி, தலைப்பு. நம்ம பாடத்துல உன்வான்ங்கிறது முகவரியை படைக்கப்படுகிறது. உன்வானுன் முகவரி, ஜம்மு அட்ரஸ். ஜம்மு அனாவினு. பிதாகத்துன், பிதாகத்துன் விசிட்டிங் கார்டு, முகவரி அட்டை. ஜம்மு பிதாகாத்துன். மஹத்தத்துன் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன். மஹத்தா என்றால் ஸ்டேஷன், நிலையம், பேருந்து நிலையம், அது போன்று. ஜம்மு வந்து மஹத்வாத்துன், மஹத்வாத்துன். சௌபுன் ஆடை, கார்மெண்ட். சியாபுன் ஜம்மு. ரிசாலத்துன், ரிசாலத்துன் லெட்டர். பரீதுனா போஸ்ட் மெயில், ரிசாலத்துன்னா லெட்டர். பரீது வேற, ரிசாலா வேற. லெட்டர் கடிதம். ஜம்மு ரசாயிலு, ரசாயிலு. ஹல்லாக்குன், ஹல்லாக்குனா ஹலக அப்படின்னா படைத்தான் அர்த்தம். ஹலக எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் அரபிக்ல வந்து உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஹலக அப்படின்னா அல்லாஹ் படைத்தான், ஹலக அப்படின்னா அல்லாஹ் முடிவெட்டினா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பார்பருடைய வேலையை பார்த்தான் அப்படிங்கிற அர்த்தம் ஹல்லாக்ல வந்துடும். ஹல்லாக்கும் ஹல்லாக்குக்கும் இதே மாதிரி நிறைய விஷயம், நிறைய வித்தியாசங்கள் அரபி உச்சரிப்புல வரும். அதனால உச்சரிப்பு கரெக்டா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப அவசியம். ஹல்லாக்குன் பார்பர், முடித்திருத்துபவர். ஜம்மு ஹல்லாக்கூன். முஸ்தௌசஃபுன், இதுல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் புக் 1லயே. இவங்க திருப்பி இங்க புது வார்த்தைன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சொல்லிடலாம் இதெல்லாம் நம்ம பழைய வார்த்தைன்னு. கிளினிக். சைதலியத்துன், இது புது வார்த்தை. மருந்தகம், மெடிக்கல் ஸ்டோர், பார்மசி. அருசுன் ரைஸ் அல்லது சோறு. காதிமுன் வரக்கூடிய, கம்மிங். ஹைலுன் குதிரை, ஹார்ஸ். ஜம்மு ஹுயூல். இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு நாம் 12வது பாடத்தை தொடரலாம்.